பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 12 என் கிருபை உனக்கு போதும். அழகான வசனம். இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்மை நம்புகிறவர்களை பார்த்து, தமக்கு காத்திருக்கிற மக்களை பார்த்து என் கிருபை உனக்கு போதும். கிருபை என்னுடைய தயவு, என்னுடைய இரக்கம், என்னுடைய வல்லமை, என்னுடைய அன்பு உனக்கு போதும். இப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சரீரத்திலே ஒரு முள் அவரை குத்தி ஒரு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை தேவன் நோக்கி அவர் வேண்டுகிறார். அவர் உணர்கிறார், இது சாத்தானால் உண்டாகிற சாத்தானுடைய தூதனை போல அவனை மரண வேதனைப்படுத்துகிற அந்த அனுபவத்தை தேவனுடைய சொல்லு, ஆண்டவரே என்னால் இதை தாங்க அப்படின்னு ஒரு அற்புதம் செய்க. அப்படி அவரு தேவனிடத்தில் ஜெபிக்கிற போது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு உத்தரவு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் அது பூரணமாய் விலகும். மக்களே, இன்றைக்கு நாம் இன்னும் பிரச்சனையை பார்த்து கொண்டு, அதனுடைய வலிகளை பார்த்து கொண்டு, அதனால் உண்டாகிற காயங்களினாலே நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை குணமாக்கவும் அதிலிருந்து மீண்டு வரவும் ஒரு அற்புதத்தை நம் வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் ஏன் பலன் விலகும், நீ என்ன பாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிருபையை நம்பும்படியை அவர் நம்மிடத்திலே ஒரு மன்றாட்டை வைக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். ஒரு சிலர் தான் தேவனுடைய வார்த்தை, தேவன் சொல்லுகிற அந்த அந்த அன்பினுடைய அக்கறையான அந்த புரிதலை புரிந்து கொள்ள முடியும். பவுல் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டேன், ஏனென்றால் அங்கே உங்களுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்லி அவர் பிரச்சனைக்கு ஒரு முடிவை அங்கே உண்டாக்குறார். நிறைய பேர் யோனா 2:8 சொல்றாரு, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். 2 நாளாகத்தில் 16 2 நாளாகத்தில் 14 16 ஸ்டார்ட் வரைக்கும் படிச்சுன்னா, அங்கே ஆசா என்ற ஒரு அரசன் தேவனை நம்பினான், தேவனுக்காக வாழ்ந்தான், அரிய பெரிய காரியங்களை செய்தான். அவன் யுத்தம் இல்லாத 36 வருஷம் அமெரிக்க வாழ்க்கை இருந்தது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம காரியங்கள் கைகூடி வரும்போது, அனுகூலமான வாசல் இருக்கிற பொழுது நாம் தேவ கிருபையை மறந்து போகக்கூடாது, அந்த கிருபையை விழக்கூடாது. இப்போ பாருங்க, அவன் காலில் ஒரு நோவு கண்ட உடனே அவன் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான் என்று அந்த வசனம் அழகாய் சொல்லி, யாரை தேடுகிறீர்கள்? ஒருவேளை காசு இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு என்று அந்த கிருபை விட்டு விலகி ஓடுறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய கிருபைக்கை காத்து, அதை தான் 2 தீமோத்தேயு 2:1 சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:1 தீமோத்தேயு சொல்கிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிறிஸ்து இயேசுவுல கிருபையில பலப்படுப்பா, ஏன்னா அந்த கிருபை தான் என்னை இது வரைக்கும் வாழ வைக்கிறது. அநேகர் அந்த ஆசாவை போல கிருபையை விட்டு விலகி, தேவ அக்கறை விட்டு விலகி, தேவனுடைய வல்லமை விட்டு விலகி, சுய பலத்தில், சுய அறிவில், சுய ஞானத்தில் ஓடுகிறதுனால தான் அந்த கிருபை செயலற்றதாக மாறுகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என் பலவீனத்தில் உங்க பலன் போதும், ஆண்டவர் உங்க கிருபை எனக்கு போதும். நீ சொல்லி பாருங்க, உங்க சைக்காலஜியா, உங்க மென்டலி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம். உங்க மனசுல என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் கத்துவதனாலேயோ, புலம்புவதனாலேயோ, அழுவதனாலோ, பிறரிடத்தில் முறையிடுவதனாலேயோ இதுக்கு எந்த தீர்வு வருவதில்லை. ஆண்டவர் சித்தம் எதுவோ, அவர் என்னை நொறுக்க சித்தமானால் நான் ஆயத்தம். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில வேதனை கண்ணீர் மாறி போகும். எபிரேயர்ல 12 படிக்கும்போது 15 நீங்க அதை படிச்சுட்டு வரும்போது அங்கே சொல்கிறது, யாதொரு கசப்பு என்று வேறு உங்கள் முளைத்து நீங்கள் உங்கள் கிருபையை இழந்து போகாது. இந்த கசப்பு, வைராக்கியம் மனுஷன் மேலே கசப்பாக இருக்கலாம், தப்பு கிடையாது, அது மாறி போகும். தேவன் மேலே, தேவன் வார்த்தை மேலே ஒரு சிலருக்கு இந்த ஆண்டவரே பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, இவனு நல்லா இருக்கிறாரு, அவங்க நல்லா இருக்காங்க, கடவுளுக்கே பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, பாகுபாடு பார்க்குறாங்க. நிறைய பேர் தெய்வத்தின் மேலே கசப்பு. அந்த கசப்பு வேர் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் கிருபை போய்விடும். பொய்யான மாயை, இந்த உலகத்தில் வருகிற பொய்யை நம்பி ஏமாந்து போன எத்தனையோ பேர், கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் எத்தனையோ பேர். மக்களே, அவர் சொல்கிறார், ஏன் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உங்களுடைய வீக்னஸ் எது எனக்கு தெரியும், பலவீனம் எனக்கு தெரியும், பலவீனம் நான் பலவானாக மாற்றுகிறவர் அந்த தேவன். இயேசு 54:10 சொல்கிறார், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஏன் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னவர். இந்த வாக்கின்படி எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், ஒடுங்கி போயிருக்கலாம்,
ஜனங்களால் தள்ளப்பட்டிருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை போதும். சங்கீதம் 147 பரிசு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ அந்த கிருபை உங்களுக்குள்ள செயல்பட, வல்லமை செயல்பட நீங்க அவர் காத்துருங்க. அந்த கிருபையை நம்புங்க, கிருபையில ஸ்திரப்படுங்க. அந்த கிருபை ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும். ஒருவேளை வியாதி, பிசாசு, போராட்டம், பலவீனமாக இருந்தால் ஆண்டவரே உடைய கிருபையை தாங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு அவர் வாசலை திறப்பார், வழிகாட்டுவார், புதிய பலம் உங்களை ஆட்கொள்ளும். 2 கொரிந்தியர் 12:9 வசனத்தின்படியே தேவன் உங்களை ஆசித்து காக்க கடவுள். God bless you. God bless you.